ஆர்சிபி அணியின் வெற்றி 24 மணி நேரத்துக்குள் 11 பேரின் உயிரை காவு வாங்கியது. வாங்க விரிவா பார்ப்போம். 3/6/2025 அன்று 18வது IPL கிரிக்கெட் போட்டி நிறைவு பெற்றது. இதன் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. IPL வரலாற்றில் பெங்களூரு அணி கோப்பையை வெல்வது இதுவே முதல் முறை. இதனால் அந்த அணியின் ரசிகர்கள் மட்டுமின்றி கர்நாடக மக்களும் அந்த வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர். இதையடுத்து கோப்பையை வென்ற பெங்களூரு அணி வீரர்களுக்கு பாராட்டு விழா நடத்த திட்டமிடப்படுகிறது. ஆர்சிபி அணி நிர்வாகம் மற்றும் தனியார் DNA ஈவென்ட் நிறுவனம் மற்றும் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம் ஆகியவை இணைந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறது. இதில் என்ன பெரிய விஷயம் என்றால், வெற்றி பெறுவதற்கு முன்பே ஆர்சிபி வெற்றி பெற்றால் மறுநாள், அதாவது 4/6/2025 அன்று மாலை வெற்றி விழாவை கொண்டாடுவோம் என்று, அதற்கு அனுமதி தாருங்கள் என்றும் பெங்களூரு போலீஸ் கமிஷனர் தயானந்திடம் அனுமதி கேட்டுள்ளனர். அதற்கு அவர் அனுமதி மறுத்து உள்ளார். மறுநாள், அதாவது 4/6/2025 அன்று IPL கோப்பையை வென்று பெங்களூரு திரும்பிய ஆர்சிபி அணியினரை விமான நிலையத்துக்கு சென்று கர்நாடக துணை முதலமைச்சர் TK சிவகுமார் வரவேற்றார். பின்னர் ஆர்சிபி வீரர்களை கர்நாடகாவின் தலைமைச் செயலகமான விதானா சவுதாவுக்கு அழைத்து வரப்பட்டனர். தொடர்ந்து பெங்களூரு அணி வீரர்களை சின்னசாமி மைதானத்தில் நடந்த பாராட்டு விழாவிலும் கலந்து கொண்டனர். அப்போது பெங்களூரு அணி வீரர்களை பார்ப்பதற்காக மைதானம் முன்பு லட்சக்கணக்கான ரசிகர்கள் திரண்டதால் போலீசார் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறினர். 10,000 போலீசார் இருக்க வேண்டிய இடத்தில் 1700 போலீசார் மட்டுமே இருந்ததுதான் இந்த துயர சம்பவத்துக்கு முழு காரணம். சின்னசாமி மைதானத்தில் மொத்தம் 21 நுழைவு வழிகள் உள்ளன. ஆனால் 3 வழிகள் மட்டுமே பொதுமக்களை அனுமதித்ததற்கும் இந்த 11 பேர் கூட்ட நெரிசலில் இறந்ததற்கும் காரணமாக அமைந்தது. இதில் 5 பெண்களும் 6 ஆண்களும் என மொத்தம் 11 பேர் இறந்துள்ளனர். இந்த 11 பேரில் திருப்பூரை சேர்ந்த IT ஊழியர் காமாட்சி மற்றும் அங்கு தண்ணீர் பாட்டில் விற்பனை செய்த சிறுவனும் இறந்துள்ளார். மேலும் 56 பேர் காயமடைந்துள்ளனர். ஆர்சிபி வெற்றி பேரணி தொடர்பான எந்த தகவலும் தங்களுக்கு தெரியவில்லை என்று IPL தலைவர் அருண் துமல் தெரிவித்துள்ளார். இந்த துயர சம்பவத்துக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததும் அவசரமாக விழாவை நடத்தியதும் தான் காரணம் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடக அரசு நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. விசாரணை அதிகாரியாக பெங்களூர் கலெக்டர் ஜெகதீஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். கூட்ட நெரிசலில் பலியானவர்களுக்கு கர்நாடக அரசு சார்பில் தலா 10 லட்சமும், ஆர்சிபி அணி சார்பில் தலா 10 லட்சமும், கர்நாடக கிரிக்கெட் சங்கம் சார்பில் தலா 5 லட்சமும் என மொத்தம் 25 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 11 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக பெங்களூரு போலீஸ் கமிஷனர் தயானந்த், மத்திய மண்டல துணை போலீஸ் கமிஷனர் சேகர், உதவி போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணா, கப்பன் பார்க் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிரீஷ் உள்பட 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 11 ஆர்சிபி ரசிகர்கள் இறந்ததற்கு வருத்தம் தெரிவித்த முதல்வர் சித்தராமையா இந்த நிகழ்வு குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் கர்நாடக ஹைகோர்ட் தானாக முன்வந்து விசாரிக்க முடிவு செய்துள்ளது. மேலும் முன் அனுமதி பெறாமல் விளம்பரம் செய்த பெங்களூரு அணி விளம்பர பிரிவு தலைவர் நிகில் உள்பட 4 பேரை கைது செய்து உள்ளது போலீஸ். பெங்களூரு போலீஸ் கமிஷனர் தயானந்த் அவர்கள் இந்த விழாவிற்கு அனுமதி மறுத்துள்ளார். ஆனால் யார் அழுத்தத்தினால் இந்த விழா கொண்டாடப்பட்டு 11 பேரின் இறப்புக்கு காரணமாக அமைந்திருக்கும் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். தற்போது விராட் கோலி மீதும் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பெங்களூரு போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது.